இன்றைக்கி பாகற்காய் 65 எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். பாகற்காய் நல்லா பிஞ்சியாக எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி நீளமான பாகற்காய் எடுத்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை நல்லா ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பாகற்காயை கட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே வெந்நில நல்லா அடுப்பில் போட்டு ஒரு கொதிக்க வச்சு அந்த தண்ணியை வடிகட்டிட்டு கூட நீங்கள் செய்யலாம். நான் அப்படியே தான் செய்ய போகிறேன். இப்போ அப்படி வடிகட்டிட்டு செய்திங்கன்னா கசப்பு தெரியாது. இப்போ 65 மசாலா 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் அரிசி மாவு, உப்பு, கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே எடுத்துக்கோங்க. வத்தல் தூள் எல்லாமே எடுத்துகிட்டு இதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் அரிசி மாவுலாம் போட்டிங்கன்னா கிறிஸ்பியாக இருக்கும். அப்புறமா கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கோங்க. எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்திங்கன்னா சூப்பரான 65 ரெடி ஆயிரும். இந்த மாதிரி பாகற்காயில் செய்து பாருங்கள். பிள்ளைகள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பாகற்காய் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செய்து தாங்கன்னு கேட்டு வீட்டில் எல்லாருமே சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிரும். பாகற்காய் ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. கண்டிப்பாக அதை நம்ம சேர்த்துக்கணும். இப்படி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.